வணக்கம். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோன்னா, திருமணத்தில் பயத்தை கொடுக்கும் கிரக இணைவு வள்ளுவ நாடி ஜோதிட முறையில் எளிமையான விளக்கம். அதாவது இது யாருடைய மனதையும் புண்படுத்துறதுக்கோ இல்லை அவர்களை குறை சொல்வதற்காகவோ இந்த பதிவு இல்லை. இதிலிருந்து உணர்ந்து அதிலிருந்து வெளிப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை நல்ல முறையில் அமைத்து கொள்வதற்காக தான் இந்த பதிவு. அதுவும் நாடி ஜோதிடத்தில் மிக எளிமையான ஒரு பலன்கள் எடுத்து சொல்கிறதுக்கு தான் பழைய தமிழர்களுடைய முறைப்படி வள்ளுவ நாடி ஜோதிட முறை மிக எளிமையானதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வருவேன். எல்லாருக்கும் திருமணத்தில் பயம் இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை அவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த பாலின சேர்க்கையினுடைய வேட்கை அந்த பயத்தை குறைச்சிடும். ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த கிரகத்தினுடைய இணைவுகள் இது அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போடும். அவர்களுடைய பாலின ஈர்ப்பினுடைய வேட்கையை அது அழித்துட்டு அதில் இருக்கக்கூடிய பயம் மேலோங்கும். 12 கட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் புதன் இந்த கிரக இணைவு இருந்து தனியாக இருக்கணும். சூரியனும் புதனும் தனியாக இருக்கணும், வேறு எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது. அப்படி சூரியனும் புதனும் தனியாக இருந்து அவருக்கு 1-5-9 அதாவது 1-5-9 விட 5-9-7 குரு தொடர்பு பெற்றுவிட்டால், குரு என்றால் ஜாதகர் அல்லவா, அதே போல் சூரியன் புதன் இருந்து 1-5-9 சுக்கிரன் தொடர்பு கொள்ள முடியாது. பெண்களுக்கு அந்த விஷயத்தில் விதி விலக்கு, அதாவது இறைவனுடைய படைப்பு அந்த மாதிரி அவங்க திருமணத்தில் பயம்ன்றது இருக்கவே இருக்காது. அவங்க ஒரு புதையல் மாதிரி, அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்காது. ஏன்னா சூரியன் புதனுக்கு 7 போயிட்டு சுக்கிரன் அமைய முடியாது, 9 போயிட்டு சுக்கிரன் அமைய முடியாது. அதனால தான் அது ஆண்களுக்கு மட்டும்தான் இது விதிவிலக்கு. சூரியன் புதன் அமர்ந்து 7 குரு அமரலாம், 5 குரு அமரலாம், 9 குரு அமரலாம். இப்படி அமைஞ்சிருக்கிற அந்த ஜாதகர் திருமணத்தை செய்து கொள்வதற்கு பயம்தான் 70% தொடர்பு இருக்கும். அவருடைய திருமண பந்தத்தில் இல்லற வாழ்க்கையில் மனைவியை நம்ம சந்தோஷப்படுத்த முடியுமா, அவர்களுக்கு இணையான நம்ம வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியுமா என்ற அந்த பய உணர்வு அவங்களுக்கு தலை தூக்கி ஆடும். அதனால தான் அந்த சூரியன் புதன் திருமணம் ஆகாத ஒருத்தவங்க இருக்காங்க, 40 வயசுக்கு மேலேயும் கடந்து அவங்க காணப்படுறாங்கன்னா, இந்த கலியுக காலத்தில் இந்த காம லீலைகள் மிக எளிமையாக பரவி கிடக்கிற காலத்திலேயே இவங்க இப்படி இருக்கிறாங்க. அது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்கன்னா அதில் ஒரு வியப்பு கிடையாது. ஆனால் இந்த கலியுகத்திலையும் 40 வயசை கடந்து நான் காணப்படுறேன். பட் ஆனால் எனக்கு அந்த திருமணம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் யாராவது சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு சூரியன் புதன் ஒரே கட்டத்தில் மற்ற யாரும் இல்லாத தனித்திருக்கும் பட்சத்தில், அவர்களுக்கு 5-7-9 குரு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த திருமணத்தில் ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணும். அது தெளிவாக அந்த ஜாதகர்களுக்கு தெரியும். மற்ற கிரகங்கள் செவ்வாய் சுக்கிரன், கேது சுக்கிரன், கேது செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புலாம் இருக்கும். ஆனால் இந்த சூரியன் என்றால் குழந்தை, புதன் என்றால் திரவ பொருள் தான் நம்ம புதனை குறிப்பிடுவோம். இந்த சூரியன் புதன் சேர்க்கை பெற்று ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகர் எதிர்காலத்தில் நமக்கு குழந்தை பிறக்காதோ, நமக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்புக்கு அவருடைய சிந்தனை செயல்பாடுகள் அந்த வேகத்தினுடைய அமைப்பை நமக்கெல்லாம் இருக்குமா அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவர்களுடைய ஜாதகம் திருமணத்தில் பயத்தை கொடுக்கிறது. அழகாக இருப்பார், படிச்சிருப்பார், எல்லா திறமைகளும் அவர்கிட்ட காணப்படும். ஏன்னா சூரியன் புதன், புதன் என்றால் புத்தி, சூரியன் என்றால் அறிவு. நல்லா படிச்சிருப்பார், நல்ல ஒரு உடல் அமைப்பு இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் பயப்படுவார். இல்லற வாழ்க்கைன்றது
அது வந்து ஒரு போர்க்களம், சண்டையிட்டு சாதிக்கக்கூடிய இடங்கள். இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, மனையாளனுடைய இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வந்து சாதாரண வாழ்க்கை கிடையாது. அது வாழ்ந்து கொண்டு இருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் வந்து இது தெரியும். அந்த போர்க்களத்தில் நம்ம வந்து தளபதியாக நிற்க முடியுமா என்ற கேள்வி வந்து அந்த சூரியன் புதன் சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் வந்து எண்ணி பார்த்து அதனுடைய பயத்திலேயே அவர்கள் திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள், முயற்சியை பின்னுக்கு தள்ளுகிறார்கள். நம்ம திருமணத்தில் அவங்க வீட்டில் எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார் முயற்சி பண்ணாலும் அந்த சுய ஜாதகர் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து முயற்சி பண்ணிட்டாருன்னா உடனே ஜாதகங்கள், உடனே கிரகங்கள், உடனே வந்து மனையால், உடனே இல்லறத்தால் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அமையும். இதே பெண்ணுக்கு எப்படி அந்த மாதிரி பயங்கள், அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவர்கள் வந்து பயப்படுவதே இல்லை என்றது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாடு. அது வந்து எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அது தினமும் எப்படி மூச்சு காற்று நம்ம சுவாசிக்கலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவாசம் நடைபெறுது, நம்மளே அல்லாத, நம்மளுடைய அனுமதி இல்லாத. அது போல பெண்களுக்கு அந்த மாதிரி திருமணத்தில் பயங்கள் என்பது இல்லாத ஒரு தன்மை தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாடு. அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஆழமாக பதிவு பண்ணுறேன். ஆண்களுக்கே அந்த திருமண பந்தத்தில் பயம், ஆண்களுக்கு. இதே பெண்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா அது வேறு விதமான ஒரு பயங்களாக இருக்கும். உடலில் ஏதாவது குறைபாடுகள், உள்ளத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த கிரக சேர்க்கை, கிரக இணைவுகள் வந்து சூரியன் புதன் ஆண்களுக்கு மட்டுமே திருமணத்தில் பயத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர்வடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று தான தர்மம் செய்து இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிலையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.